இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனைகள் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்போ சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புகள் இறப்போரே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வரீங்களோ இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. இப்பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழனுக்கு வந்துருந்தாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, நான் முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலைங்க. திரும்ப இன்னொரு ஜோசியர் பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியர் பார்ப்போம். அவரு சொல்லுமா சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு அவரை போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும்? கார்த்திகையிலும் முடியல. அப்போ தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்போ என்ன சொல்ற? அப்போ குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சிடும்ன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு இப்போ பிள்ளை கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி பரவாயில்ல. அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படி இங்க வந்தாச்சுன்னு இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சியில் பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. ஆக உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை ஏற்ற காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே ஒரு நம்பரை முன்பதி பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க நடக்குது இந்த காலத்தில். அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவா வளர்க்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? இன்று இதை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் நல்ல கவனிங்க, 1/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள ஜூன் மாத பலன்கள். அதாவது ஆங்கில மாதத்தில் ஜனவரி 1 முதல் ஜூன் வரை 6வது மாதமாக வருவதுதான் இந்த ஜூன் மாதம். அந்த 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி வருகின்ற அருமையான மாதம். அந்த சிறப்பு பலன்களை யாருக்கு பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்க போறோம். சரி, அற்புதமான அந்த சிறப்பு யோகங்கள் கொண்ட ஜூன் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்ன உத்தரவாதம், உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரியாகுமா ஆகாதா, அதற்கான விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். புரிஞ்சுதா? இங்கே என்ன நடக்கும் உங்களுக்கு, அந்த விளக்கத்தை பார்ப்போம். ஒரு விளக்கத்தை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நல்லங்க, 1/6/2024 முதல் 30/6/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுக்குரிய ஜூன் மாத பலன்கள். இதுல 3 முக்கிய கிரகங்கள் ஆட்சி வருகின்ற அருமையான வரிசையா 3 கிரகங்கள், வரிசையா 3 கிரகங்கள் ஆட்சி வருகின்ற அருமையான காலம். இப்படி எந்த மாதத்தில் வராது. அப்படி சிறப்பான யோகம் இந்த 3 ஜூன் மாதத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. முதல்ல தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மேச ராசியில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய மேச ராசியில் அதன் அதிபதியான செவ்வாய் அந்த ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பெறுகின்ற அருமையான காலம். நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். புதிய அதாவது பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சி பெறும்போது முதல்ல செவ்வாய்க்கு என்ன அதிகாரம் இருக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு முன்னால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு முதல்ல செவ்வாய் யாரு, இடம், வீடு, வாசல். அதே நேரத்தில் தோப்புகள், துறவுகள், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு, இடம், வீடு, வாசல், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, அதே நேரத்தில் எஸ்டேட்டு, இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர் தான் அந்த பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். ஆக இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் வந்து இடம் வீடு முடிக்கிறது, சொத்துக்களை வாங்குறது, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் வந்து செவ்வாய் வந்து அதிகாரத்துவம் வாய்ந்த உயர்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர். முதல் ரகம் என்று சொல்லக்கூடிய சைரன் பொருத்தப்பட்ட ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் என்று ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை தரக்கூடிய, அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய். அடுத்து இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட அத்தனை யோகங்களை தரக்கூடிய செவ்வாய். அவை ஜூன் மாதம் முழுவதுமே அவர் மேச ராசியில, அதாவது தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வெற்றி அடையும் போது தனுசு ராசிக்காரர்கள் என்றாலும் சரி, தனுசு ராசி பிள்ளைகள் என்றாலும் சரி, அவர்களும் சிறந்த யோகமான காலங்களாக. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண யோகங்கள், சொத்துக்கள் பெறக்கூடிய யோகங்கள், வியாபாரம் விருத்தி, செய்கிற தொழில் முன்னேற்றம், அரசாங்க பதவி பெறுவது, இது அத்தனை யோகத்தையும் தரக்கூடிய இந்த செவ்வாய் அந்த 30 நாட்கள் ஆட்சி பெறுகின்ற காலம், ஜூன் மாதம் முழுவதும் ஆட்சி பெறுகின்ற காலம். இது முதல் யோகம். அடுத்து 2வது தொழில் வெற்றி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றது. ரிஷபராசியில், அதாவது தனுசு ராசிக்கு 6ஆம் இடமான தொழில் வெற்றி, எதிரிகளை வெற்றி பெறுவது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கை வெற்றி பெறுவது என்று சொல்லக்கூடிய வியாபாரத்தில், தொழில் வியாபாரத்தில் அதிகமான சொந்த தொழில், நிறைய தொழிலாளர்களை வைத்து சொந்த தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலங்களாக
புதிய தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். தொழில் ஸ்தானம் என்று பெயர், அதுக்கு பேர் தொழில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு பெறக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அதே சுக்கிரன் அதிகாரம் என்ன? சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கையை தரக்கூடியவர். சொகுசு வாழ்க்கை, அதாவது காரு, பங்களா, ஏசி காரு, ஏசி வீடு, இப்படி சொகுசு வாழ்க்கை தரக்கூடியவர். ஆக தொழில் வருமானம் முன்னேற்றத்தால் இப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையை பெறக்கூடிய அருமையான காலங்களாக ஏற்படும். சுக்கிரன் அதிகாரமே திருமணம் நடத்தக்கூடியவர். அதே நேரத்தில் இந்த சொகுசு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களை தரக்கூடியவர், சுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை யோகங்களை தரக்கூடியவர். அவர் ஆட்சி பெறுகின்ற ஒரு அருமையான காலம். அதாவது ஜூன் 1 முதல் ஜூன் 13 வரை சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக தனுசு ராசி 7ஆம் இடத்தில் இந்த இரண்டாவதாக சுக்கிரன் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் பல வெற்றிகள், தொழில் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக அமைந்திருக்கிறது பார்த்துட்டு. அடுத்து மூன்றாவதாக தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உலக வெற்றி புதன் வியாபாரத்துக்குரியவன், அரசியலுக்குரியவன், வழக்கறிஞர்களுக்குரியவன், தொழில் வெற்றிகள், வியாபார தொழில் வெற்றிகளுக்குரியவன். அதே நேரத்தில் 7ஆம் இடம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள், கூட்டு தொழில்கள். அதாவது தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் உலக வெற்றி, தொழிலில் உலக வெற்றி அடையக்கூடிய அருமையான காலங்கள், தொழில் வியாபாரங்கள்லாம் பெருகக்கூடிய காலம். புதனை அவர் எதுக்கு சம்பந்தப்படுவார்னு பொதுவாக எல்லா விதமான வியாபாரங்களுக்கும் சம்பந்தப்படுவார். ஆடை ஆபரண தொழிலாக இருந்தாலும் சரி, இயந்திர உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்டு, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது, அதே சினிமா துறை, கலைத்துறை, இந்த சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்கள், அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இந்த புதன் மிதுனத்தில் இருக்கிற புதன் கலைத்துறை சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, சினிமா துறை சார்ந்தவங்களும் சரி, அதே வழக்கறிஞர்கள் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள், அத்தனை பேருக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு இடமாக இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அற்புதமான பலன்களை தரக்கூடியவர், மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கக்கூடியவர், தொழில் வெற்றிகளை உருவாக்கக்கூடியவர், வெளிநாட்டு வேலை வாய்ப்பை தரக்கூடியவர். தனுசு ராசிக்கு வெளிநாட்டு வேலை பெறக்கூடிய அந்த அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்கு. கூட்டு தொழில் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல புதன் ஆட்சி பெறுகின்ற 3வது காலமாக தொழில், புதிய தொழில் உருவாகி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இது 3வது புதன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அருமையான காலங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான தேதிகள் இருக்கு. இந்த தேதிகளில் நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாம், நிச்சயம் பண்ணலாம், பூ வைக்கலாம், பெண் பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட போய் பார்த்து முடிக்கலாம், புதிய இடம் பார்க்கலாம், புதிய வீடு பார்த்து அதை பேசி முடிக்கலாம், இல்லை சொத்தை முடிக்கலாம். இந்த நல்ல சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான தேதி. அரசாங்க வேலைக்கு எந்த ஒரு வேலையாக, தனியார் துறை வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகளை நான் சொல்கிறேன். அந்த தேதியில் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். முதல் தேதி 4/6/2024 அன்று பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலம், அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகம் பெறக்கூடிய அருமையான காலம். அடுத்து 6/6/2024 அன்று ரோஹிணி 4ஆம் பாதத்தில் ரோஹிணி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலம். ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்க்குது. இது நான் சொல்றது கணிச்சு சொல்லக்கூடிய இறைவனுடைய தெராசு நிறுத்து தரக்கூடிய தெராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள், புரிஞ்சுட்டீங்களா? நான் கணிச்சு சொல்லக்கூடியது அம்ச பலன்கள், சும்மா எனக்கு ஒரு பொதுவான பலன்கள் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? கணிச்சு இந்த தேதியில் இப்படி கிரகங்கள் வலிமையாக இருக்குன்னு சொல்லக்கூடியது. சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும். சரி, அடுத்து 9/6/2024 அன்று புனர்பூசம். 9/6/2024 அன்று புனர்பூசம், அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலேயே குரு ஆட்சி பெறும்போது, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரத்திலே ஆட்சி வருகின்ற சந்திரனை குருவே பார்ப்பது இவ்வளவு ரொம்ப சிறப்பான நாள். புரிஞ்சுட்டீங்களா? இது இந்த காலத்தில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம், புதிய தொழில் தொடங்கலாம். சரி, அடுத்து 13/6/2024 13/6/2024 அன்று 13/6/2024 அன்று நல்ல கவனிங்க, சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அருமையான நாள். சரிங்களா?
அடுத்து இன்னொரு தேதி 15/6/2024 15/6/2024 அன்று குரு சந்திர யோகம். குருவோட சந்திரன் சேர்ந்து நீங்க அந்த ராசி கட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. இது திரும்ப திரும்ப சொல்ல கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் சொல்லி 2 கட்டம் இருக்கும். அந்த அம்ச பலன் என்பதுதான் சரியான பலனை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். அந்த பலனை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? குரு சந்திரன் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்ப்பது. எப்பயுமே குரு சந்திரனை பார்த்தாலும் குருவோட சந்திரன் சேர்ந்திருந்தாலும் ஒரு ஆட்சி பெற்ற கிரகங்கள் அந்த இடத்தை பார்த்தாலுமே மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த நாளாக அமையும். அப்படிப்பட்ட நாள் தான் 15/6/2024. அடுத்து இந்த ஜூன் மாத இறுதியில் ஒரு தேதி 28/6/2024 28/6/2024 அன்று உச்சம் பெற்ற சுக்கிரன், அதாவது சந்திரன் கண்ணியில் அது இருக்கும் பொழுது அது மீனத்தில் இருக்கு உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அது சொத்துக்கள் புதிய வியாபார வெற்றி அடைதல், புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடைதல், இதெல்லாம் இந்த காலத்தில் நல்ல சிறப்பாக இருக்கும். அது இப்போ இந்த தேதிகளில் பூரா எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தலாம். பெண் பார்க்கலாம், மாப்பிள்ளை கல்யாணம் பேசி முடிக்கலாம், கல்யாணம் நடத்தலாம், அதாவது முகூர்த்தம் வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். அந்த தேதிகள் தான் உங்களுக்கு சிரமப்படாமல் உங்களுக்கு ஜோசியரை தேடி அலையாமல் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் அந்த காரியங்களை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்போ இந்த பலன்கள் சொல்லும்போது சரியாக நடக்கலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் திரும்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. இப்போ இங்கே பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள், இப்போ தனுசு ராசிக்கு பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள், கோடிக்கணக்கானவர் தனுசு ராசியில் இருப்பாங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக நடக்காது, தடைபட தான் செய்யும். அப்போ நான் எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி பார்த்துட்டேன், எத்தனையோ இடங்களில் போய் பார்த்து எத்தனையோ கோயில் கோலங்களும் போய் பரிகாரம் பண்ணி என்னென்னமோ பார்த்தாச்சு, எத்தனையோ இடத்த பார்த்தாச்சு, என்னென்னமோ பரிகாரம் பண்ணியாச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. எல்லாமே செஞ்சாச்சுங்க, ஒன்றுமே நடக்க மாட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கு, ஜோசியர் நான் தப்பா இருக்கலாம். அந்த தப்பு வரக்கூடாதுன்னு தான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் இறைவனால் பிரம்ம வேதத்தால் வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை மனிதனுடைய அத்தனை யோகங்களும் அது அடக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, வியாபாரம் சரியில்லையா, கொடுத்த பணம் வரலையா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளா, வீட்டில் செய்வன கோளாறா, குடும்ப பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் அப்படி கையில தூக்கி ஒரு முறை தூக்கியாச்சுன்னு இது இந்த காலத்தில் நடக்கும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.